ஜிடி, ஆர்ஆர், ஆர்சிபி இந்த 3 மேட்ச் அவங்க ஜெயிச்சாதான் அவங்க வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு மேட்ச் தோத்தாலுமே 2 மேட்ச்சு ஜெயிச்சாக கட்டாயத்தில் இருப்பாங்க சிஎஸ்கே. அதே மாதிரி ஆர்சிபி நான் சொல்லி ஆகணும். ஆர்சிபியை பற்றி சொல்லணும்னா ஏன்னா வந்து அவங்க தோல்வியிலேருந்து மீண்டு எழுதுறாங்க ஆர்சிபி. இப்போ அவங்களுக்கும் இந்த 3 மேட்ச் பாக்கி இருக்குது. அந்த 3 மேட்ச் அவங்க ஜெயிச்சே ஆகணும் கட்டாயத்தில் இருக்காங்க. ஒரு மேட்ச் தோத்தாலும் ஒரு மேட்ச் தோட்டா அவங்க எலிமினேட் ஆகிட்டு போயிடுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆர்சிபி பற்றி? ஆர்சிபி பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விராட் கோலி, டூப்ளசிஸ் இவங்க ரெண்டு பேர் தான் ஸ்டார்டிங்லேருந்து போராடிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 இன்னிங்ஸில் வந்து தினேஷ் கார்த்திக் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபி டீம் ஃபார்முக்குள்ள இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் வில் ஜாக்ஸாக இருக்கட்டும், கேமரான் க்ரீனாக இருக்கட்டும், இப்போ மேக்ஸ்வெல் தான் இப்போ ஃபார்முக்கு வரப்போகிறா எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி பவுலிங் அட்டாக்ல சிராஜ் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் கீ பிளேயராக வந்து ஃபெகுசன் இருக்கார். ஃபெகுசன்லாம் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நல்லாவே ஆடுவார். ஸோ ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் அவங்களுக்கு இருக்குது.